கடலூர் மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 6 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரியிலும் 7 மணி நேரமாக தொடர்ந்து வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், திருமானூர், தாப்பழூர் மற்றும் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலும் மழை நீடித்தது. தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, கும்பகோணம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலும் கனமழை பெய்தது. திருவாரூர், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிக மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று டிட்வா புயலின் தாக்கத்தால் தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டிட்வா புயல் தாக்கத்தால் சென்னையில் நேற்று பிற்பகல் முதல் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் இரவிலும் மிதமான மழை நீடித்தது. நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி, மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. புயலின் தாக்கத்தால் பட்டினப்பாக்கத்தில் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. சென்னை OMR மற்றும் ஈசிஆர் சாலையையொட்டிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி, மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை நீடித்தது. டிட்வா புயல் தாக்கத்தால் சீர்காழி அருகே கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மீனவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கிய போது கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நாயக்கர்குப்பம், மடத்துக்குப்பம் மீனவ கிராம பகுதிகளில் கடல் அலை 20 அடிக்கு மேல் எழுந்தது. ராட்சத அலையால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் அலை 8 அடி உயரத்திற்கு எழும்பியது. ரெட் அலர்ட் கொடுத்ததுலேருந்து அந்த அலை சீற்றம் ஹெவியாக தான் இருக்குது. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 8-10 அந்த ரேஞ்சுக்கு தாண்டும் போல இருக்கு. தமிழகத்தை போன்றே புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்பட்டதால் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின்றி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், கோவில்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பெரியகடை வீதி, மார்க்கெட் பகுதிகளில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மண்டபம் வடக்கு மீன்பிடி இறங்குதளம் பகுதியில் கடல் சீற்றத்தால் தார் சாலை சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு சேதமடைந்தது. கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 படகுகள் சேதமடைந்தன. 2 மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்து கடற்கரையில் விழுந்தன. கடந்த 5 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாததால் தங்கள் வருமானம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மீன் எடுக்கிற வியாபாரிக, அதுபோக ஐஸ் போடுறவங்க, பழசலுக்கு ஜாமான் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். இது நாட்டு படகு ஒரு 40 ஓட்டுக்கிட்ட 30-40 ஓட்டுக்கிட்ட போறாங்க. விசைப்படகு ஒரு 150 ஓட்டுக்கிட்ட கிடக்காங்க. எல்லாருக்குமே பாதிப்பு தான். ராமநாதபுரம் சித்தார்கோட்டை அருகே 50 ஏக்கர் உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கின. இதேபோன்று உச்சிப்புடி பகுதியில் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டிட்வா புயல் தாக்கத்தால் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக பாப்பாகோயில், புத்தூர், நரியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதேபோன்று வேளாங்கண்ணியில் உள்ள செபஸ்தியர் நகர் குடியிருப்பில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற பேரூராட்சி நிர்வாகம் மோட்டார் இயந்திரங்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேதாரண்யத்தில் சுமார் 9000 ஏக்கர் அளவிலான உப்படங்கள் நீரில் மூழ்கின. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. திருவாரூர், கூத்தாநல்லூர், கமலாபுரம், மாங்குடி, முத்துப்பேட்டை, ஆலத்தம்பாடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதில் முத்துப்பேட்டை தெற்குக்காடு பகுதியில் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பிற்கு ஆளாகினர். இந்நிலையில் தாழ்வான இடங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கூத்தாநல்லூர் அருகே கொத்தங்குடியில் காத்தாயி அம்மன் கோயில் தெருவில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திருத்துறைப்பூண்டியில் பெய்த மழையால் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளித்தன. வடிகால், வாய்க்கால் தூர்வாரப்படாததால் மழைநீரை வடிய வைக்க முடியவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த கிராமத்திற்கு மின் அளவீடு பணிக்காக மின்வாரிய ஊழியர் டிராக்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்ட காட்சிதான் இவை. டிட்வா புயல் தாக்கத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் மணமேல்குடி அருகே வடக்கூர் காட்டுக்குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் வழிநெடுகிலும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். அந்த கிராமத்திற்கு மின் அளவீடு பணிக்காக வந்த மின்வாரிய ஊழியரை விவசாயி ஒருவர் தனது டிராக்டரில் அழைத்து சென்று உதவினார். தொடையில் இருக்குது, இது இடுப்பு அளவுக்கு இருக்குது தண்ணி. ஒவ்வொரு மழை நேரத்துலையும் படாத பாடுபடுறோம். இங்கே கவர்மெண்ட்டில் சொல்லி ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்து பாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வழி. வடக்கூர் காட்டு குடியிருப்பு பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்த தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னையில் இருந்து இன்று 47 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டிட்வா புயல் மற்றும் தொடர் கனமழை எச்சரிக்கையால் சென்னையில் இருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், ஹைதராபாத், பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு நேற்று 54 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் 47 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குறிப்பாக இன்று காலை 6 மணியில் இருந்து இரவு 9 மணி வரை சென்னையில் இருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம் ஆகிய நகரங்களுக்கான 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சேலத்தில் இருந்து சென்னை வரும் 18 விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சென்னையில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு செல்லும் 5 விமானங்கள், யாழ்ப்பாணம் செல்லும் 1 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயலின் தீவிரம் மற்றும் மழையின் தாக்கத்தை பொறுத்து மேலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே இன்று விமானத்தில் பயணிக்க திட்டமிட்டிருப்பவர்கள் முன்கூட்டியே விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விமானத்தின் புறப்பாடு நேரம் குறித்து அறிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு செய்ய திங்கட்கிழமை வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குத்தகை விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சீலத்தநல்லூரில் கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கிய வயல்களை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆய்வு செய்தார். விவசாயிகள் இடுப்பளவு நீரில் மூழ்கிய பயிர்களை எடுத்து காண்பித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மழை ஓய்ந்து விட்டதால் விளைநிலங்களில் தேங்கிய நீர் வடிந்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் ஐடி இல்லாத காரணத்தினால இன்சூரன்ஸ் பண்ண முடியாதவங்க அன்று நிச்சயமாக செய்யலாம். ஸோ இப்போ யாருக்கும் அந்த ஃபார்மர் ஐடி தேவையில்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். மழை எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கிறது. எனவே அது ஒரு நல்ல விடயம். நிச்சயமாக நாளைக்குள் தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம்.
முக்கால்வாசி பயிர் காப்பாற்றப்படும். மீதி இருக்கிற ஒரு சில இடத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அதிகாரிகள். அந்த கணக்கு எடுத்து வடிகால் வாய்களை தூர்வாரும் பணி முழு வீச்சில் நடைபெறுவதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் சென்னை மற்றும் விழுப்புரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 150 பேர் கொண்ட குழு தயார் நிலையில் இருப்பதாக டெப்டி கமாண்டர் கபில் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். கட்டட இடிபாடுகள் ஏற்பட்டால் மோப்பனாய் உதவியுடன் மீட்பு பணி மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் டெப்டி கமாண்டர் கபில் தெரிவித்தார். நம்ம அடிஷ்னலா ஒரு 10 டீம் நம்ம 5 டீம் பூனேல இருந்தோம், இன்னொரு 5 டீம் பரோடால இருந்தோம், குஜராத்ல இருந்தோம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் மூலமா நம்ம இங்க ஏர்லிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் 5 டீம் நம்ம சென்னைக்காகவே கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்காகவே ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. பிளஸ் ஒரு டீம்ல 30 பேர் இருப்பாங்க. இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். ஒரு டீம்ல 5 டாக்ஸ் வேற வராங்க, 5 டாக்ஸ் இருக்கு. ஒரு டீம்ல 2 டாக்ஸ் வராங்க குஜராத்ல இருந்து. பிளஸ் 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ சென்னையிலையும் அப்புறம் நம்ம விழுப்புரத்துலையும் இந்த டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. தேவைன்ற பட்சத்தில் அங்கிருந்து நம்ம டீம்ஸை மூவ் பண்ணிக்கலாம். இதில் தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே டிட்வா புயல் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும், பலவீனமான கட்டடங்கள், மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்றும் மாநில பேரிடர் மீட்பு படை SMS மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்கள் குறித்து ஓரிரண்டு நாட்களில் ஆய்வு செய்ய வாய்ப்புள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். டிட்வா புயல் மற்றும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் புகார்களுடன் சமூக வலைதளங்களில் பதிவாகும் மழை தொடர்பான புகார் குறித்தும் கேட்டறிந்த அவர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்பு குறித்து ஓரிரண்டு நாட்களில் நேரில் ஆய்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். நிச்சயமாக இருக்கு, சூழலை பொறுத்து இருக்கு. முதலமைச்சருக்கு அவரே போனாலும் போவாங்க, அமைச்சர்களை அனுப்பிச்சிருப்பாங்க. நாளை என்ன சூழ்நிலை பார்த்துட்டு சென்னையிலையும் நாளைக்கு மழை அதிகமாக இருக்கு, அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக 1-2 நாட்களில் டெல்டா பகுதிக்கு சென்று அந்த பாதிப்புகளை நாங்கள் ஆய்வு செய்வோம். வருவாய்த்துறை அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.